Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Facebookல பாத்தீங்கன்னா ரீல்ஸ் அப்லோட் பண்ண முடியும். அதுவும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க போடுற ஒரு ரீல்ஸ் 5k வரைக்கும் நீங்க வியூஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களோட பேஜ்ல கூட நீங்க ரீல்ஸை ஈஸியா அப்லோட் பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி நீங்க யூடியூப்ல எப்படி earn பண்றீங்களோ அதே மாதிரி உங்களால Facebook பேஜ்லயும் பாத்தீங்கன்னா earn பண்ண முடியும். அது எப்படின்றத இப்ப பார்க்கலாம். சோ நீங்க பேஜ் ஓபன் பண்ண உடனே கிரியேட் ரீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரிக்குள்ள போகும். சோ இங்க நீங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணுமோ அந்த வீடியோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ உங்களோட ரீல்ஸை பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்தே எடிட் பண்ண முடியும். அதாவது நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். இல்ல உங்களோட பேஜை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இதனால உங்களோட பேஜ்க்கு ஃபாலோவர்ஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ஆடியோவும் பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீ ஆட் மியூசிக்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும். இதுல இருக்க டிஃபால்ட்டான மியூசிக்ஸை நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டிக்கர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரீல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க டைட்டில் அண்ட் ஹேஷ்டேகை நீங்க கொடுத்தாகணும். ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களோட ரீல்ஸ் வந்து நல்ல பூஸ்டப் ஆகும். ஸோ உங்களுக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஃபாலோவர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹேஷ்டேக் எப்பவுமே நீங்க மறக்காம உங்க ரீல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஹேஷ்டேகை கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட கொலாபரேட்டரை கூட நீங்க இன்வைட் பண்ணி ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க போடுற ரீல்ஸ் அவங்களோட பேஜ் இல்ல ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இப்போ ஷேர் நவ்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களோட ரீல்ஸ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரீல்ஸ் எப்படி அப்லோட் ஆகி வியூ ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல நோட்டிபிகேஷன்ஸ்ல ஒரு பார் இருக்கும். ஸோ அப்லோடிங் யுவர் ரீல்ஸ்னு. ஸோ இது எப்ப கம்ப்ளீட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு Facebook பேஜ்லேயே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நோட்டிபிகேஷன் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களோட ஒன்ஸ் உங்க ரீல்ஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் யுவர் ரீல் இஸ் ரெடி டு வியூன்னு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் கிளிக் பண்ணி உங்களோட ரீல்ஸை நீங்க செக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ரீல்ஸை நீங்க இன்னும் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் டு ஃபீடுன்ற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால உங்களோட Facebook பேஜ்ல போடக்கூடிய இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரீல்ஸ்லயும் அதாவது உங்களோட ப்ரொஃபைல்லையும் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோரியில ஈஸியா ஷோ பண்ண முடியும். ஸோ இதனால உங்களோட ரீல்ஸோட வியூஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Facebook பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்க முடியும்.